ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஆன்லைனில் நாமளே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவே உங்களுடைய ஆதாரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற முழு செயல்முறையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கூகுள் சர்ச்சில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மை ஆதார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். சரிங்களா? மை ஆதார் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு வர லிங்க் பாருங்கள், யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா? ஆதார் கொஞ்சம் லோடாக லேட் ஆகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. இந்த வெப்சைட் வந்து வேலை செய்யலையோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான பேர் இந்த மார்னிங் நான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10:56க்கு வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து 12 மணிக்கு இந்த வீடியோ வந்து போடுறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த மார்னிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். எப்படியாச்சும் நமக்கு ஒரு லிங்க் கிடைச்சதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாலாம் இருக்காது. ஸோ ஒரு ஈவினிங் டைமோ அல்லது நைட் டைமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் மை ஆதாருடைய வெப்சைட்டு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பாருங்கள், லாங்குவேஜ்னு போட்டிருக்கா, இங்கிலீஷ்னு போட்டிருக்கா, அங்கே போய் தொட்டு நீங்கள் எந்த மொழிக்கு வேணால் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் மாத்திரம்னு வச்சிங்களேன், இது அப்படியே தமிழுக்கு மாறிடும். புரியுதுங்களா? தமிழ் மாத்திரம்னா தமிழுக்கு மாறிடும். மறுபடியும் இங்கிலீஷ் வேணும்னா நம்ம இங்கிலீஷே வச்சுக்கலாம், அப்படியே மாறிடும். இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தமிழ் அப்படிங்கிறத மாற்றிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா பெரும்பாலும் தமிழர்கள் நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்களுக்கு தமிழ்னு வச்சுக்குவோம். இப்போ என் ஆதார்னு இருக்குது பாருங்கள், அங்கே போகணும். ஓகேவா? என் ஆதாரை ஒரு முறை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஆதாரை பெறுங்கள் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி ஆதார் தகவல் புதுப்பிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா? அப்புறம் ஆதார் சேவைகள்னு ஒன்று இருக்குது, ஆதாரை பற்றின்னு இருக்குது, அப்புறம் ஆதார் உங்கள் மொபைல் அப்படின்னு நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது பாருங்கள், ஆதார் புதுப்பித்தல் நிலைமையை சரிபார்க்கும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அல்லது இந்த ஆப்ஷன் அப்டேட் டெமோகிராபிக்ஸ் டேட்டா அண்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதாச்சும் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கைரேகை வச்சுருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல தான் நம்ம உள் நுழையணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதாவது லாகின் பண்ணணும். இப்போ தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனது ஆதார் அப்படிங்கிற அதாவது மை ஆதார் பேஜுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே இருந்து நாம் எப்படி உள்ளே போகணும், என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நாம் இதுக்குள்ளே போகணும்னு வச்சிங்களேன், நமக்கு முக்கியமாக தேவை உங்களுடைய ஆதார் கார்டோடு இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கன்ஃபார்மாக வேணும். சரிங்களா? ஏன்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் நம்பரை கொடுத்து அதிலேருந்து நம்ம வந்து ஓடிபி வந்து அனுப்புவோம். அந்த ஓடிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதாரோட பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உள்நுழைவு அப்படிங்கிற அந்த லாகின் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பாருங்கள், என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒன்று வருது. அடுத்தது என்டர் கேப்சான்னு வருது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய ஆதார் நம்பரை நான் வந்து உள்ளிடணும். ஓகேவா? ஆதார் நம்பரை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. நான் வந்து இப்போ வந்து நான் டைப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மறைச்சிருவேன். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, என்னுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சான்னு இருக்குல்ல, கேப்சானா என்னென்னா இங்கே பக்கத்தில் எழுதியிருக்குல்ல ஒரு நம்பர் E57BC அப்படின்னு, அது அப்படியே இங்கே வந்து டைப் பண்ணும். அது பெரிய லெட்டர்னா பெரிய லெட்ரு, சின்ன லெட்டர்னா சின்ன. இப்போ எனக்கு வந்து E வந்து சின்ன லெட்ரு, அப்புறம் 57Bங்கிறது ஸ்மால் லெட்ரு அண்டு சிங்கிறதும் ஸ்மால் லெட்ரு அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது சரியாக இருந்துச்சுன்னா லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கலராக வந்துடும். உடனே என்ன பண்ணுறேன், இந்த லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஒரு ஓடிபி ஆனது வரும். அந்த ஓடிபி பாருங்கள், என்ன வந்துச்சோ அதை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அந்த ஓடிபி எப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்திருக்கிற ஓடிபி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 312034 இஸ் ஓடிபி ஃபார் ஆதார் அப்படின்னு போட்டு என்னுடைய ஆதார் நம்பரை கொடுத்து
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேலிட் ஃபார் 10 மினிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நிமிஷம் வரைக்கும் தான் வேலிட் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரை இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம். ஸோ என்ன வந்திருக்குன்னா 312034, அதாவது 31 20 34 அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்தோம்னா அது சரியாக இருந்துச்சுன்னா உடனே லாகின் அப்படிங்கிறது அது ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 13-12 செகண்ட் தான் போயிட்டுருக்கு. நான் டக்குன்னு இப்போ நம்ம அப்டேட் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்துட்டோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட அட்ரஸ் அப்டேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய அட்ரஸை அப்டேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ அல்லது வேறு யாராவதோ ஒருத்தருடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் தான் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது. ஸோ இப்போ நாம் இங்கே வந்துன்னா நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கொடுத்து நாம் எப்படி வந்து இதை மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, அடுத்தது ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன, அடுத்தது ப்ராசஸிங் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலிட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் யுவர் நேம், அதாவது உங்கள் பேரில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ப்ரூஃபில் உங்கள் பேர்லேயே இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும். அடுத்தது 75 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸு நான் ரிஃபண்டபுள்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இதை நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். ரைட்டா. அடுத்தது ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 நாள். இது என்ன ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும், 2 உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணணும், அடுத்தது பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இது மட்டும்தான் உங்களோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை அவங்களே வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. கடைசியில் ஃபைனல் அப்ரூவலுக்கு போகும். கடைசியாக கம்ப்ளீஷன் நடந்து உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டுரும். சரிங்களா, இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா அப்டேட் அட்ரஸ் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அதை வச்சு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனோம் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு காட்டும். என்னென்னா நேம் எத்தனை முறை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னா 2 முறை அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரு முறை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ஜெண்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். அடுத்தது அட்ரஸ் அப்படிங்கிறது நோ லிமிட், எத்தனை முறை வேணால் நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பழைய அட்ரஸ் இதுதான். சரிங்களா, இது என்னுடைய பழைய அட்ரஸ். இந்த அட்ரஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புது அட்ரஸாக மாற்றிக்க போகிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன்னா டீட்டெயில்ஸ் டு பி அப்லோட், என்னென்னலாம் நான் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை இங்கே நான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு அட்ரஸை கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். சரிங்களா, என்ன அட்ரஸ் கொடுக்கலாம், சரி ஏதோ ஒன்று நாம் ஒன்று கொடுப்போம். ஓகேவா. இங்கே வந்து ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல வசந்தம் நகர்னு சும்மா கொடுப்போம். வசந்தம் நகர்னு கொடுப்போம். ஓகேவா. ஏரியா கேட்குறாங்க, ஏரியா எந்த ஏரியா கொடுக்கலாம், இங்கே வசந்தம்னு தப்பாக இருந்துச்சு, வசந்தம். ஓகேவா, வசந்தம் நகர்னு கொடுத்துட்டோம். ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டர்புரம்னு கொடுப்போம். அப்படி கொடுப்போம், ஸ்லேட்டர்புரம் அப்படின்னு வந்து கொடுப்போம். லேண்ட்மார்க் அப்படிங்கிற அபெக்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட் ரோட். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒரு அட்ரஸ் இப்படிலாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அட்ரஸை கொடுப்போம். சரிங்களா. பில்டிங் நம்பர்லாம் இல்லை. அடுத்தது பின்கோடு கொடுத்துருவோம். ஓகே, 638-052ன்னு கொடுத்துருவோம். ரைட்டா, அவ்வளோதான். இப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டோம், 638-052. ஓகேவா, இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. ஓகே, தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு வருது. பரவாயில்லையே, இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டா, என்ன வில்லேஜ்னு கொடுக்கலாம், கருமாடி செல்லிபாளையம் கொடுக்குமா, கொடுத்துருவோம். போஸ்ட் ஆஃபீஸ் கருமாடி செல்லிபாளையம் அப்படி கொடுத்துருவோம். ரைட், இது கேட்குறாங்க. அடுத்தது இதுதான் அட்ரஸ் கொடுத்துட்டோம். இங்கே நம்ம இங்கிலீஷில் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே இங்கே தமிழில் வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான். உங்களுக்கு டோர் நம்பர் இருந்துச்சுன்னா டோர் நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்துடும். ஓகே, இங்கே மேனுவல் அப்டேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை நாம் வந்து கிளிக் பண்ணலாம். ஓகேவா. கிளிக் பண்ணோம்னா டாக்குமெண்ட் குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்குமெண்ட் மஸ்ட் பி ஸ்கேனடு அப்ரைட் மஸ்ட் நாட் பி ரொட்டேட், அதாவது நேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரொட்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது டாக்குமெண்ட் இப்போ எப்படி நம்ம இப்போ நேராக நம்ம படிச்சுட்ருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கணும். இதே பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் த டெக்ஸ்ட் மஸ்ட் பி ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரைட் அண்ட் அலைன் வித் பேப்பர், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பேப்பரில் இருக்கணும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி
பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டிங் மஸ்ட் யூனிஃபார்ம் அக்ரோஸ் என்டையர் டாக்குமெண்ட் த மஸ்ட் நாட் பி சிக்னிஃபிகன்ட் ஷேடோஸ் அண்ட் ஹாட் ஸ்பாட். அதாவது அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த விதமான நிழலும் வந்து அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடாது, ஷேடோ ஆன மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. த டாக்குமெண்ட் மஸ்ட் நாட் பி டூ டார்க் டூ லைட் ப்ளூர்ட் அண்ட் ப்ரோஷன். அதாவது இப்போ குறிப்பிட்ட பகுதி மட்டும் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கக்கூடாது, மற்ற பகுதி டார்க்காக இருக்கக்கூடாது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்குது. த கார்னர்ஸ் ஆஃப் எட்ஜஸ் டாக்குமெண்ட் மஸ்ட் நாட் பி கட் ஆஃப். அந்த டாக்குமெண்ட்டோடைய எட்ஜஸை வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது. ஆல்ரெடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. நான் என்ன கூட எல்லாத்துக்கும் ஓகேங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அக்செப்ட் கொடுத்துட்றலாம். சரிங்களா? அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் என்னென்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஓட்டர் ஐடி, ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி, அடுத்தது ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் எம்எல்ஏவா எம்பியா கவுன்சில் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அப்படி நிறையா இருக்காங்க. ரேஷன் கார்டு இருக்குல்ல அது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றா இருக்குது, எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. கிசான் கார்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்ஐசி போட்டிருந்தீங்கனாலும் சரி, பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கனாலும் சரி, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேஸ் புக்கு தேடுவோம். சரிங்களா? எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ரேஷனு, எலக்ட்ரிக்கு, ஸ்டோரேஜ், கேஸ் கனெக்ஷன் பில். ஓகேவா? 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த கேஸ். ஓகேவா? கடைசியாக வாங்கின பில்லு 3 மாதம் ஆகிருக்கூடாது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. டாக்குமெண்ட் அட்வைசரி என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடியது தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. கேஸ் கனெக்ஷன் என்னோடய பேரில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதும் ஓகே கொடுத்து நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோமா, கேஸ் கனெக்ஷன் பில்னு கொடுத்துட்டோமா, அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டவுன்லோட்ஸில் போயிட்டு பாருங்கள், இதை வந்து நான் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், இங்கே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா அந்த பில்லை இங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா கண்டினியூன்னு கொடுக்கும். பில்லு நம்ம இங்கே செலக்ட் பண்ண நான் சொன்ன ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் வந்து கண்டினியூ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ அப்படின்னு வந்து நான் கொடுத்துறேன். அது வந்து அப்லோட் ஆகிறது உங்களுக்கே காட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100% வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்து அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ மதிப்பீடு இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து புது அட்ரஸ். சரிங்களா? என்ன அட்ரஸ் கொடுத்தோன்னா அது புது அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்ன ஆவணம் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ இருக்குது. இது ஏதாச்சும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணோம்னா அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த அட்ரஸ் ஒரு முறை படித்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ணால், நான் அறிவுறுத்தல்களையும் கவனமாக படித்தேன் என்பதையும் வழங்கிய தகவல் உண்மைதான் அப்படிங்கிறத இது மூலம் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் பணம் செலுத்தக்கூடிய இதுக்கு போகும். என்ன அப்படின்னா, அன்புள்ள குடியிருப்பாக ஆன்லைன் புதுப்பித்தல் குறிக்க செயலாக்க 50 ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கணும் அப்படிங்கிறத இதை ஒரு முறை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றா இது இல்லைன்னா இது ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு பணம் செலுத்து அப்படின்னு போனோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 75 ரூபா. அந்த பாரு உள்ளே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ வந்து 75 ரூபா ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யூபிஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ யூபிஐ என்ன அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள், அது கொடுத்தாச்சு. ரைட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கார்டை வந்து ஷோ பண்ணலாம். ஓகேவா? கியூஆர் கோடு மூலிமா நாம் வந்து பணம் செலுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலை எடுத்துட்டு ஜிபே ஓப்பன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாது, பட்டு ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு 75 ருபீஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து பே பண்ண போகிறேன். ஸோ பே அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? பேமெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நாங்கள் மெசேஜ் வந்துருச்சா, கடக்குன்னு ஓடுது பாருங்கள், செம ஃபாஸ்ட்டாக. ஓகே, 75 ருபீஸ் வந்துருச்சு. ரைட்டா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ டிக்கும் அடிச்சிருச்சு. ஸோ நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஃபீட்பேக் என்ன சொல்லலாம், குட்டுன்னே சொல்லிடுவோம். சரிங்களா? அதுக்கும் ஒரு குட்டு சொல்லிடும், வேலை செஞ்சது இல்லையா. ஓகே,
என்ன சொல்கிறது, குட்டு, வி குட்டு போதுமா? குட்டு போதுமா? குட்டு, வெரி குட்டு, குட்டு எல்லாம் கொடுத்துட்டேன். அப்படியே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்புகை சீட்டு பதிவிறக்கம் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதும் பதிவிறக்கம் பண்ணிட்டோம். பாருங்கள், அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதில் நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய எஸ்ஆர்என் நம்பரு, சரிங்களா, இன்வாய்ஸ் நம்பரு, நம்ம செலுத்திய பணம், சரிங்களா, என்ன தேதியில், அட்ரஸ் அப்டேட்டு, இது வந்து பழைய அட்ரஸ்ஸு, இது வந்து புது அட்ரஸ்ஸு, இது எல்லாமே இருக்கக்கூடியது மாதிரி அப்படியே வரும். சரிங்களா, புரிஞ்சுதா? இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சு, இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்ம ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு